வேலைவாய்ப்பை வழங்குமாறு கோரி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று காலை நடைபெற்றது. வடமாகாணத்தில் உள்ள உள்வாரி, வெளிவாரி மற்றும் தேசிய உயர் தொழில்நுட்ப கல்லூரியின் வேலையில்லா பட்டதாரிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அரசாங்க வேலைவாய்ப்பை வழங்குமாறு கோரி இதற்கு முன்னர் பல தடவைகள் தாம் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்ததாக பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் செய்ததன் விளைவாக 1478 பட்டதாரிகளுக்குரிய வேலை வாய்ப்புகள் தொடர்பாக MSTக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக வடமாகாண முதலமைச்சருடைய அலுவலகம் தெரிவித்திருக்கிற போதும் இதுவரைக்கும் அதற்குரிய பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. கடந்த அரசாங்கம் வழங்கிய பட்டதாரிகள் நியமனத்துக்கு வழங்கிய 31/3/2015 ஆண்டுக்கு முதல் வழங்கிய 5500 பேருக்குரிய வேலைவாய்ப்பை தான் தற்பொழுதைய புதிய அரசாங்கம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அனைத்து பட்டதாரிகளையும் உள்ளடக்கி வடமாகாணத்திலே இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளும் உள்ளடக்கி இந்த வேலைவாய்ப்பை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய புதிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றுள்ள இந்த சமகாலத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. எங்களுடைய அந்த 1478 பேரை அதாவது வடமாகாணத்தைச் சேர்ந்த பட்டதாரிகளாகிய எங்களை இந்த புதிய தேசிய அரசானது மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வேலைவாய்ப்பு தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். வடமாகாண அமைச்சரவையின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஆளணி வெற்றிடத்திற்கான அனுமதியை வழங்க வேண்டும் எனவும் பட்டதாரிகள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். கடந்த அரசாங்க காலத்தில் 5500 பட்டதாரிகளுக்கு நாடாளுமன்ற ரீதியில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. அது பல்வேறு காரணங்களால் இழுத்தடிக்கப்பட்டு இப்பொழுது புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பை மீண்டும் பெற்றுத்தருவதாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த 2012 மார்ச் 31 வரையிலான பட்டதாரிகளையே இதில் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் வடமாகாணத்தை பொறுத்தவரை 500க்கும் குறைவான பட்டதாரிகள் தான் அதில் உள்ளுறுப்பு செய்வதற்கான சான்றாக இருக்கிறார்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது வடமாகாணத்தை பொறுத்தவரை 2014 வரைக்கும் 2300 பட்டதாரிகள் கிட்ட நாங்கள் வேலையிட்டு இப்பொழுது வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 500 குறைவான பட்டதாரிகளை உள்ளிருப்பு செய்யும் போது ஏனைய பட்டதாரிகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் காணப்படுகின்றது.